அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாங்கள் மானிப்பாய் பகுதியில் தான் நிக்கிறோம். அதாவது மானிப்பாய் சந்தியில இருந்து மானிப்பாய் ஹிண்டு கொளிச்சு நோக்கி போற பாதையில முதலாவது வலதுகை பக்கம் வர வீதியில தான் ஒரு காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு. அந்த காணி சம்பந்தமான விடயங்களை தான் நாங்கள் இப்ப இந்த காணொலியில பார்க்க போறோம். அதாவது இந்த வீதி எங்க போகுதுன்னு சொன்னா செல்லமுத்து பிளே கிரவுண்டுக்கு போகுது. அந்த செல்லமுத்து பிளே கிரவுண்டையும் தாண்டி நாங்கள் அதே வீதியால பயணம் செய்யல வேலக்கை பிள்ளையார் கோயில்னு சொல்லி ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று வரும். அந்த கோயிலுக்கு அருகாமையில பாத்தீங்கன்னு சொன்னா நாச்சிமார் வீதின்னு சொல்லி ஒரு வீதி ஒன்று இருக்கு. அந்த வீதியில தான் இப்போ எங்களுக்கு ஒரு காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு. அந்த காணி சம்பந்தமான விடயங்களை தான் நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போறோம். நான் இந்த காணொலியில முன்னர் சொன்ன செல்லமுத்து கிரவுண்ட் அதைத்தான் நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கிரவுண்டையும் நாங்கள் தாண்டி போகல தான் அந்த காணி வரும். அதாவது அந்த காணி சம்பந்தமான விடயங்களை தான் நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போறோம்னு சொல்லி நான் முதலே சொல்லி இருந்தேன். அதுக்கு முதல் இதுவரைக்கும் நீங்கள் எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த காணி சம்பந்தப்பட்ட வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவதோடு அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் நம்மால் பதிவிடப்படும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணி அமைஞ்சிருக்கிற சூழலை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது தூரத்தை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொன்னா மானிப்பாய் சந்தியிலிருந்து இந்த காணி சரியாக 1200 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டரும் 200 மீட்டரும். அதே நேரம் மானிப்பாய் பாடசாலை பாத்தீங்கன்னா மானிப்பாய் இந்து கல்லூரி பாத்தீங்கன்னா சேம் அதே அளவு தூரத்துல தான் மானிப்பாய் இந்து கல்லூரி அமைஞ்சிருக்கு. அதாவது 1 கிலோமீட்டர் 200 மீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு. அதாவது நீங்கள் இந்த காணிலிருந்து சகல இடங்களுக்கும் சகல முக்கியமான இடங்களும் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள சகல இடங்களும் முக்கியமான இடங்களும் அமைஞ்சிருக்கு. அதாவது வைத்தியசாலையா இருக்கலாம், பேங்கா இருக்கலாம், ஸ்கூலா இருக்கலாம், கடைகளா இருக்கலாம், சந்தையா இருக்கலாம், அனைத்து பிரதேசங்களும் 1 கிலோமீட்டர்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த காணில இருந்து. அதோட இந்த காணிக்கு வர வீதியை அமைப்ப பாத்தீங்கன்னு சொன்னா செல்லமுத்து மைதானம் அமைந்திருக்க இடம் தவிர்ந்த மிச்ச ஏனைய இடங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா தார் வீதியா தான் காணப்படுது. அதாவது தார் மூலம் செப்பனிடப்பட்டிருக்கு. அதை இந்த காணொலியை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த இடத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா குடியிருப்புக்கும் குறைவில்லை. அனைத்து இடங்கள்லயும் குடியிருப்புகள் காணப்படுகிறது. இப்ப நாங்கள் அந்த காணி இருக்கிற வீதிக்கு மிக அருகாமையில வந்துட்டோம். அதாவது நீங்கள் இந்த காணொலியை முழுமையா பாத்தீங்கன்னு சொன்னா மானிப்பாய் சந்தியில இருந்து அந்த காணி வரைக்குமான வீதியில, அதாவது நாங்கள் இந்த வீதியால போகணும்னு சொல்லி இந்த காணொலியில முழுமையாக காட்டப்பட்டிருக்குது. இப்ப நாங்க பாக்குற அந்த வீதி தான் நாச்சிமார் வீதியா இருக்கும். அது இந்த நாச்சிமார் வீதி அந்த சுவர்ல பாத்தீங்கன்னு சொன்னா எழுதப்பட்டிருக்கு. அதே நேரம் அந்த போட்லயும் போடப்பட்டிருக்கு. இந்த நாச்சிமார் வீதியில தான் விற்கப்பட இருக்கிற 10 பிறப்பு காணி அமைஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட இந்த நாச்சிமார் வீதியில ஒரு 100 மீட்டர் தூரத்துல அந்த காணி அமைஞ்சிருக்கு. அந்த காணி சம்பந்தமான விடயங்களை தான் நாங்கள் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நீங்க பாக்குறது தான் அந்த காணியா இருக்கும். இந்த காணியை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணியின் வீதி முகப்பு, அதாவது இந்த நாச்சிமார் வீதியின் வீதி முகப்பு பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 65 தொடக்கம் 70 அடி வரைக்கும் இருக்கும். இப்ப நாங்கள் காணியின் சாலை அணுகல், அதாவது நாங்கள் ஆரம்பத்திலிருந்து காணிக்கு எப்படி வர வேண்டும் என்பதை பார்த்துட்டோம். இனி நாங்க பார்க்க போற விடயம் காணியின் உள்பகுதி விடயங்கள். வாருங்கள் பார்க்கலாம் காணியின் உள்பகுதி எப்படி அமைஞ்சிருக்கின்றத. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற பகுதி தான் காணியின் உள்பகுதி. இந்த காணியை பொறுத்தவரையில இந்த காணியின் எல்லைகள் மிகவும் நேர்த்தியாக அடைக்கப்பட்டு அறுக்கிடப்பட்டிருக்கு. அதாவது இந்த காணியை பொறுத்தவரை காணியின் வடக்கு எல்லை மற்றும் கிழக்கு எல்லை மதிலாகவும், மேற்கு எல்லை மற்றும் தெற்கு எல்லை வேலியாகவும், அதாவது மரங்கள் நடப்பட்டு வேலியாகவும் முள்ளுக்கம்பி சுத்தி வர அடிக்கப்பட்டிருக்குது. அதை நீங்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அதோட இந்த காணியை பொறுத்தவரை இந்த காணிக்குள்ள ஒரு சிறிய குடும்பம் வசிக்கக்கூடிய மாதிரியான ஒரு வீடு போன்ற அமைப்பும் காணப்படுது. அதாவது ஒரு ரூம், கிச்சன், ஒரு சிறிய விராந்தை போன்ற அமைப்புடனான வீடு காணப்படுது. அதே நேரம் இந்த காணிக்குள்ள 2 கிணறுகள் இருக்குது. வெட்டு கிணறு காணப்படுது. முன்னுக்கு நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற கிணறு பங்கு கிணறா தான் காணப்படுது. ஆனால் முற்று முழுதாக கல்லால பொலிகல்லால கட்டப்பட்ட கிணறு தான். அதே நேரம் இந்த கிணற்றை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிணற்றுல காணப்படுற தண்ணி குடிநீருக்கு பயன்படுத்தக்கூடிய, நீங்கள் இந்த தண்ணியை குடிக்க நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரம் இந்த காணியை பொறுத்தவரையில இந்த காணியை வாங்கி நீங்கள் பயன்படுத்துவதாக இருந்தால், அதாவது தோட்டத்துக்கோ அல்லது தென்னையை வச்சோ பராமரிக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்துவதாக இருந்தால் ஒரு சிறிய குடும்பத்தை பாதுகாப்பிற்கு நீங்கள் அமர்த்தக்கூடிய வசதி வாய்ப்பும் காணப்படுகிறது. அதுதான் நீங்கள் இந்த காணொலியில இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது சம்பந்தமா நாங்கள் உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்ப நீங்க பாக்குறது தான் அந்த சிறிய வீட்டுண்ட விராந்த. இனி நாங்க பார்க்க போறது சிறிய வீட்டுக்குள்ள அறை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது இதுதான் அந்த அறையாக காணப்படும். கிட்டத்தட்ட இது ஒரு 12 அடியும் 10 அடியுமான அறையா தான் காணப்படுது. அதாவது ஒரு சிறிய
குடும்பம் வசிப்பதற்கேற்ற மாதிரி தான் இந்த வீடு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டோட இணைந்ததா கொஞ்சம் தூரத்தில் வந்து கழிப்பறையும் காணப்படுது. டாய்லெட்டும் வந்து இந்த காணிக்குள்ளே வந்து இருக்குதுன்றபடியாக ஒரு சிறிய குடும்பம் ஈஸியாக வந்து வசிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த காணியை வாங்குற ஆட்கள் நீங்கள் விரும்பினா இந்த காணியை பராமரிக்கிற ஆட்களுக்குன்னு சொல்லி அந்த அறையையும் இந்த கழிப்பறையை நீங்கள் வந்து வழங்கி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாருங்கள், தொடர்ந்து நாங்கள் இந்த காணியை வந்து சுற்றி பார்க்கலாம் என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு சொல்லி. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காணொலியில் உங்களுக்கு தெரியும் தென்னங்கன்றுகளும் காணப்படுகிறது, காய்க்கின்ற தென்னையும் வந்து காணப்படுகிறது. மொத்தமாக 40 தென்னை மரங்களும் 20 தென்னங்கன்றுகளும் வந்து இந்த காணிக்குள்ள காணப்படுகிறது. அதாவது காய்க்கின்ற தென்னை மரங்கள் 40, அதற்கேற்ற மாதிரி சிறு தென்னம் பிள்ளைகள் தென்னங்கன்றுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 20 வந்து காணப்படுகிறது. அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காணியின் மேற்கு பக்க எல்லையோட வந்து பார்த்தீங்கன்னா தேக்க மரம் வந்து நடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 20 தேக்க மரத்துக்கு கிட்ட நிற்கிது. அந்த தேக்க மரம் வந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு வந்து பிரயோசனமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஓரளவு வந்து வளர்ந்துதான் காணப்படுது. அதோட ஒரு மாமரம், கரும்பு போன்ற பயன்தரும் மரங்களும் வந்து காணப்படுது. இந்த காணியை பொறுத்தவரையில் இந்த காணி குடியிருப்புக்கு ஏற்ற காணி மட்டுமில்லாமல் இது வந்து பயிற்சியைக்கும் தான் காணப்படுது. என்றால் நன்னீர் வளத்தை கொண்டதால நீங்கள் வந்து எந்த பயிற்சியையும் வந்து இங்கே நீங்கள் செய்து கொள்ளலாம். இனி நாங்கள் இந்த காணிக்குள்ள அமைஞ்சிருக்கிற இரண்டாவது வெட்டு கிணறு சம்பந்தமா தான் பார்க்க போறோம். அதைத்தான் நீங்கள் இனி இந்த காணொலியில பார்க்க போறீங்க. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது அந்த வெட்டப்பட்ட கிணறு. இது வந்து சரியான முறையில கட்டப்பட்டிருக்கு. அதே நேரம் இது வந்து நன்னீர் வளத்தை கொண்ட வெட்டு கிணறா தான் காணப்படுகிறது. அதைத்தான் நீங்கள் இப்ப இந்த காணொலியில வந்து பாக்குறீங்க. இந்த காணொலியில இந்த கிணற்று தண்ணியை பார்த்துட்டு ஏன் வந்து பச்சை கலர்ல காணப்படுதுன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா அந்த பச்சை கலர் வந்து பாசி இல்ல, ஐதர் இல்லா தாவரம் வந்து கிணத்துக்குள்ள அடியில் இருக்கிறதால அது வந்து பச்சை கலர்ல வந்து காணப்படுது. இப்போ சரி, எதிர்காலத்திலேயோ சரி பல பயன்தரும் விடயங்கள் வந்து காணப்படுறதால இந்த காணிக்குள்ள நீங்கள் முதலிடுவது வந்து சிறந்த ஒரு விடயமாக காணப்படும். அதாவது இந்த 10 பிறப்பு காணிக்கு வந்து உரிமையாளரால் சொல்லப்படுற விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிறப்புக்கு 40 லட்சம் விலை வந்து பேசி தீர்மானிக்கலாம். அதாவது நீங்க இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக விடயங்கள் மற்ற நீங்கள் உரிமையாளரோட கதைக்க வேணும்னு சொன்னா அதற்காக நான் இந்த காணொலியின் மேல் பகுதியில வந்து ஒரு தொலைபேசி இலக்கம் கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து மேலதிக விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் உரிமையாளரோட இந்த காணி சம்பந்தமான விலையை வந்து நீங்கள் பேசி தீர்மானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது போன்று உங்களிடம் உள்ள சொத்துக்கள், வாகனங்கள், வேறு விடயங்களை விற்பதற்காக எமது சேனல் ஊடாக விளம்பரப்படுத்த வேண்டுமாயின் எமது சேனலது தொலைபேசி இலக்கம் இந்த காணொலியின் அடிப்பகுதியிலையும் இந்த காணொலியின் கடைசி பகுதியிலையும் அதாவது முடிவு பகுதியிலையும் இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலையும் வந்து கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களது விளம்பரங்களை வந்து இலவசமாக பதிவு செய்து பதிவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்கள் காணின்ற உள்பகுதியில் இருக்கிற கிணற்ற முன்பகுதியை தான் பார்க்குறீங்களா, அதாவது தண்ணி அள்ளுற இடத்தை தான் நாங்கள் இப்ப பார்த்த நாங்கள். இந்த காணியை பொறுத்தவரையில 2 கிணறுகள், அதாவது 2 வெட்டு கிணறு, ஒரு வீடு, ஒரு கழிப்பறை. வீட்டை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அறை, ஒரு ஆந்தையுடன் கூடிய ஒரு வீடு, ஒரு கழிப்பறை. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 40 தென்னை, 20 தென்னங்கன்றுகள், 20 தேக்க மரங்கள், அதனுடன் சில பயன்தரு விடயங்கள் வந்து காணப்படுகிறது என்பதை இந்த காணொலியில நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். தொடர்ந்து இந்த காணி சம்பந்தமான இந்த காணொலியில நீங்கள் வந்து பார்த்திருப்பீங்கள் எவ்வளவு பயன்தரு விடயங்கள் வந்து இந்த காணிக்குள்ள வந்து அமைஞ்சிருக்குது என்பதை. இதுக்கு வந்து முதலிட விரும்புகிறாக்கள் உடனடியாக அந்த மேலுள்ள இலக்கத்தோட தொடர்பு கொண்டு இந்த காணியை நீங்கள் பார்வையிட்டு உரிமையாளரோட விலையை வந்து கதைச்சு பேசி தீர்மானிச்சு வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த காணொலியில வந்து நீங்கள் இந்த காணி சம்பந்தமான முழு விடயங்களையும் அறிந்திருப்பீர்கள் என்று நம்பிக்கொண்டு தொடர்ந்து இது போன்று இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.